ஒரு 6.5 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இணைத்துக் கொள்ளாமல் ஒரு இயக்கமாக இயங்கி வந்த இந்த நாஞ்சில் சம்பத் கடந்த டிசம்பர் திங்கள் 5ஆம் தேதி தாவேக்காவில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். தாவேக்காவில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகு நான் பேசுகிற முதல் பொதுக்கூட்டம் மாம்பாக்கம் பொதுக்கூட்டம். மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் விஜய் மோகன் அவர்களும் தலைமை தாங்கிய தம்பி சிவகுமாரும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் மத்தியில் பேசியதைப் போல நான் உணர்ந்தேன். மக்கள் அமைதியாக எளியவன் என்னுடைய பேச்சை கேட்டார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றமல்ல, ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியை மாம்பாக்கத்தில் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஆகவே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த போட்டியில் விஜய் முந்துகிறார் என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி. இளைஞர்கள் திமுகவில் இருக்காங்கன்னா இதை விட ஒரு பொய்யை வேற யாரும் சொல்ல முடியாது. இளைஞர்கள் பூரா தாவேக்கா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 1000 ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள். அதனால இளைஞர்கள் தாவேக்காவில் தான் இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்பு விஜய் தற்கூரி என சொல்லிடுறீங்க. அது சம்பந்தமா இப்போ ஒரு சாட்டை துறமாறன் ஒரு விமர்சனம் பண்ணுவார். அந்த மாதிரி அனாதைகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. இப்போ குறிப்பா வந்து இப்போ வந்து திமுகவையும் பாஜக வந்து குற்றச்சாட்டு, அதிமுகவுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிறார். அதிமுக அதில் பாதாளம் நோக்கி போய் கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தமில்லாமல் தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். மாம்பாக்கம் கூட்டத்தில் கூட ஒரு தம்பி அதிமுக இணைந்து கொண்டார். ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேக்காவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதிமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட முக்கியமான தலைவர்கள் நீங்க ஒருவர், செங்கோட்டையன் ஒருவர், இது மாதிரி அடையாளம் காணப்பட்ட தலைவர்கள் தற்போது தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு மற்ற தலைவர்கள் தாவேக்கா வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? தாவேக்காவுக்கு அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் வர போறாங்க. ஐயா, இப்ப நீங்க பேச்சாளராக இருக்கிறீங்க. நீங்க எந்த சட்டசபை தொகுதியில நிக்கிறதா உங்களுடைய முடிவு இருக்கா? தொகுதிக்கு கூடிய கூட்டத்தை பார்த்த பொழுது ஆற்காடுலயே நிக்கலாம் போல தோணுது. ஆமா, அறியாமையின் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். இளம் பெரியார்னு சொல்றாரு சார், இவர் அமைச்சரியா வேலை. எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்க. பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு. பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை ராஜினாமா செய்தவர். இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழுகிற ஜென்மங்கள். பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்களா எப்படிங்க? ஆமா, இளம் பெரியார்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள்.